வணக்கம் அன்பான சிம்மராசி நேயர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்களிலே ராசிநாதன் 7ஆம் இடத்திலிருந்து மீண்டும் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்து கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் வீடு வாசல் சுற்றுகளில் இரவு நேரங்களில் செல்லக்கூடியவர்கள் சற்று கவனமாக செல்ல வேண்டிய ஒரு அமைப்புகள் என்பதும் 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற முயற்சிக்கின்ற காரியங்கள் சிறுதுற பயணங்கள் இளைய சகோதரர்களால் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. ராசி அதிபதி 3ஆம் இடத்திலே நீச்சம் அடைகின்றவர். அந்த 3ஆம் இடத்துக்கு அது 7ஆம் இடத்துக்கு உங்களுக்கு 6ஆம் இடத்திலே இருந்து முயற்சிக்கின்ற காரியங்களில் ஒரு சிறு தடை தாமதங்கள் வந்தாலும் கண்டிப்பாக வெற்றி உங்கள் கையில் இருக்கப் போகின்ற ஒரு அமைப்பு. பங்குனி மாதங்களிலே இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு என்பது உங்களுக்கு சிம்ம ராசிக்கு சிம்மம் என்பதே காலபுருஷ தத்துவத்தில் 2வது திரிகோணத்தில் அமையப்பெற்ற ஒரு ராசி. 5ஆம் இடத்தை பற்றி சொல்லக்கூடிய ராசி. இந்த ராசியின் அதிபதி உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்திலே மறைகின்றார். ஆக இந்த 8ஆம் இடத்தில் மறைந்து 2ஆம் இடத்திலே பார்க்கின்றார். குடுக்கல் வாங்கல்களில் ஒரு சிறு தடை தாமதங்கள். சனி பகவான் சூரிய பகவான் சேருகின்ற பொழுது குழந்தைகளுக்குள்ளே ஒரு சில பிறப்புத்தன்மைகள், ஒரு அன்பு ஆதரவுகள் இல்லாத ஒரு விரக்தி தன்மை உடையக்கூடிய ஒரு அமைப்புகளிலே குழந்தைகள் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு. அங்கே சுக்கிர பகவானும் உங்களுக்கு சேருகின்ற ஒரு அற்புதம் என்பது 3-10 தொழில் காரகன் என்று சொல்ல தொழில் சாணாதிபதி அவர் இங்கு உங்களுக்கு 8ஆம் இடத்தில் மாறுகின்றார். முயற்சிக்கின்ற காரியங்கள் தடை தாமதங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட தேவையில்லாத வழக்கு வம்புகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளும் கிடைக்கப்பெறுகின்றது. ராசி அதிபதியும் சுக்கிர பகவானும் சனி பகவானுடன் சேர்ந்து உங்களுக்கு எதிரி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் 8ஆம் இடத்திலே உங்களுக்கு ஒரு துர்ஸ்தானத்திலே அமர்கின்ற பொழுது சிம்மராசிக்கார நேயர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் இந்த பங்குனி மாதங்களிலே சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு. ஆனாலும் சுபகிரகம் என்று சொல்லக்கூடியவர் அங்கே சுக்கிர பகவான் இருக்கின்றார். அங்கே அலிக்கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் உங்களுக்கு 6-7 என்று சொல்லக்கூடியவரும் அங்கே சேருகின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு சிறு தடை தாமதங்கள் 8ஆம் இடம் இரவு நேரங்களில் செல்லக்கூடிய சிம்ம ராசிக்கார நேயர்கள் சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களில் கிடைக்கின்றது. ஆனாலும் 7ஆம் இடத்திலே உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை கணவன் மனைவிகளிலே அற்புதமான உயர்வு, நண்பர்கள் கூட்டு தொழில்களிலே அற்புத உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. 8ஆம் இடம் என்றால் ஆயுள் சாணம் மட்டுமல்ல, இரவு நேரங்களில் செல்லக்கூடிய ஒரு சில தேவையில்லாத மேலிருந்து கீழே விழக்கூடிய ஒரு அமைப்புகளும் அங்கே இருக்கின்றது. ஆக இங்கே இந்த 8 8ஆம் இடத்துக்கு கேந்திரத்திலே பலமாக இருக்கின்ற காரணத்தினால பெரிய தொடர்புகள் இல்லை என்றாலும் கூட ஒரு சிறு தடை தாமதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. சிம்மம் என்பது தலையாய ஒரு ராசி. அள்ளுப்பகலும் அயராது உழைக்கக்கூடிய நீதி நேர்மை சத்தியத்திற்கு கட்டுப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ராசி. நெருப்பு ராசியில் பிறந்தவங்களுக்காக ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே அதிபதி 8ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்களிலே கவனத்தையும் நிதானத்தையும் கண்டிப்பாக சிம்மராசிக்கார நேயர்கள் சற்று கவனத்தை நிதானத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் என்பது இந்த மாதமாக இருக்கின்றது. அனைத்தும் சுபபோகமான கூட்டாளி நண்பர்கள் அனைவர்களுடைய தொடர்புகள் சுகசானத்திலே முயற்சி சாணத்திலே குரு பகவானுடைய பார்வையும்